You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுக்கு அழியாத ஆண்டுடைய அற்புதமான வார்த்தைகளை சொல்லுவது எனக்கு கிடைத்த பாக்கியம். நீங்கள் கவனமாய் கேட்டு ஏற்றுக்கொண்டு உணர்ந்து ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த வசனத்தின் சாரம் வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்படி ஒவ்வொரு வாரமும் அநேக வசனங்களை கொண்டு தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வைத்து உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். சங்கீதம் 51:17. இதற்கு முன்பும் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் வார்த்தைகள், தலைப்புகள் வித்தியாசமாக இருக்கும். 51ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனத்தில் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்பதாக தாவீது என்ற ஒரு தேவ மனுஷன் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். இது எந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது இந்த 51ஆம் சங்கீதமானது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனை. எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வருகிறது, எல்லா மனிதருக்கும். அது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று அல்ல, ஏழைகள் பணக்காரர்கள் என்று அல்ல, எல்லா மனுஷர்களும் இப்படிப்பட்ட சோதனைக்குள் கடந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்ததான இந்த தேவ மனுஷனுக்கு மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையில் விழுந்து விட்டார். தேவனுக்கு பிரியமானவரும் ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவருமான இந்த தாவீது என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய மனுஷன், அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை கட்டத்தில் அவர் தன்னை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறார். தன் வாழ்க்கையை உணர்கிறார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை உணர்கிறார். தனக்கு உண்டானதான வலியை உணர்கிறார். உள்ளத்திலே வைத்து கொள்ள அவர் விரும்பவில்லை. தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சமாதான குறைவுகள், இழப்புகள் உள்ளத்திற்குள்ளே வைத்து கொள்ள விரும்பவில்லை. மனுஷனிடத்திலும் அறிக்கை செய்ய விரும்பவில்லை. ஆண்டவரிடத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதை முதல் வசனத்திலிருந்து படிக்கும்போது நன்றாக புரியும். அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் அறிந்த முயற்சிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு விரும்புகிற பலிகள். பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தும் வழக்கம் இருந்தது. வேதத்தை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் அந்த முறையை அவர் யோசித்து பார்க்கிறார். தேவனுக்கு ஏற்ற காரியம், ஒருவேளை அவர் விரும்பினால் நான் அதை செலுத்துவேன். மேலுள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவர் விரும்புவது ஒருவேளை 16ஆம் வசனத்தில் 51:16, நீங்கள் பலியை விரும்புவது இல்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. அப்போது தேவன் விரும்புவது என்ன பலி, தேவன் எதிர்பார்ப்பது என்ன பலி அப்படின்னு சொன்னால் நொறுங்குண்ட ஆவி, இதயம் நொறுங்கணும். அதை சொல்லிட்டு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். அப்போ இந்த தேவன் என்னவாய் தாவீது உணர்கிறார் என்று சொன்னால், அந்த தேவன் எவரையும் புறக்கணிப்பதில்லை.
புறக்கணிப்பதுனா என்ன? யாரையும் தள்ளுறதில்லை. மனுஷங்க தள்ளிவிடுவார்கள். ஆனால் இந்த அருமை ஆண்டவர், நான் அறிந்தவரும் நீங்கள் கேட்கிறவரும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவர், உங்களோடு பேசுகிறவர் யார் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கையின் கடைசி எல்லைக்குள் கூட போயிருக்கலாம். பாடுகளால், பாவத்தால், மனுஷீகம் புறக்கணிக்கலாம், உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் அதை தள்ளுவதில்லை எவரையும். அதனால்தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, உள்ளம் உடைஞ்சி மனம் நொறுங்கி உங்கள் சமூகத்தில் குறைகளை அறிக்கையிட்டு உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். புறம்பே தள்ளாத தேவன். 69ஆம் சங்கீதத்தின் 33ஆம் வசனம் கூட அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 69 வசனம் 33. தாவீது தான் சொல்கிறார். இந்த சங்கீதத்தை கூட 51ஆம் சங்கீதத்தில் எந்த உணர்வோடு வாழ்க்கையில் பாதிப்புக்குள்ளே போனதான இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அப்போ மனிதனுடைய எண்ணம் என்னவா ஆயிடுது? நான் ஒரு எளிய மனம் உள்ளவன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி யாரிடத்திலாவது போய் முறையிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை. ஏன்? அவர்களுக்கு ஏற்றவாறு ஞானமோ தெளிவோ திறமையோ நம்மகிட்ட இல்லை. நம்ம குடும்ப நிலை, தனிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலை மற்றவர்கள் அங்கீகரிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன இந்த தாவீது சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் யார் தெரியுமா? எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அப்போ எளியவர்கள்னு சொன்னால் அவர் யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்? மனுஷங்கிட்ட போனால் பதில் இல்லை, மனுஷர்கள் புறக்கணிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. அப்படியானால் யாருக்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும், சொல்லணும், உள்ளத்தின் காரியங்களை அறிவிக்கணும், ஜெபிக்கணும்னால் ஆண்டவர்கிட்ட தான். ஏன்னா அவர் கேட்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்களின் விண்ணப்பத்தையும் கேட்கிறார். அடுத்து சொல்கிறாரு, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டப்பட்ட அனுபவம், விடுதலை இல்லாமல் தவிக்கிறவர்களின் அவர்களை புறக்கணியார் என்று சொல்லுகிறார். யோபு கூட ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். யோபு 36ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். கவனிக்கிறீங்களா? இந்த தெய்வம் நீங்கள் வேறு விதத்தில் வேறு கடவுள்னு சொல்கிற காரியத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த தெய்வத்தின் அன்பு மகத்துவம் உள்ளவர், ஒருவரையும் புறக்கணியார், அவர் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த அளவுக்கு அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார், புறக்கணிக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் நம்மை படைத்த தேவன். நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும், உங்கள் நிலைமைகள் எல்லாம் அவருக்கு புரியும். எனவே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் படித்து பாருங்கள். அவர் நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதாக அங்கே நாம் பார்க்கிறோம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். தெய்வம் மனுஷனாய் வந்ததினால் மனுஷர்கள் புறக்கணித்தாங்க. ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இன்றைக்கு அந்த ஆண்டுடைய அன்பை உணர்ந்து அவர் அண்டை வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளாதவர். அவர் மனுஷனுடைய உணர்வுகளை அறிந்தவர். இதை கேட்கிற ஆண்களோ பெண்களோ நீங்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டு நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க,
அவர் பாதத்தில் விழுங்கள். அவர் உங்களை புறக்கணியாமல் ஏற்றுக்கொள்ளுவார், வழிநடத்துவார். குறிப்பிட்ட வசனங்களை சிந்திங்க. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் உயிருள்ளது. நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்களுடைய அன்புக்குள் விழுந்து நீங்கள் உங்களுடைய அன்பை புரிந்து உங்களுடைய நிழலில் இருக்க கிருபைதார். ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.